ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பற்றி ஜெனூனான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பிஐ பற்றி ஜெனூனான விஷயங்கள் மட்டும்தான் நம்மளோட சேனலில் வரும். எஸ்பிஐயில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எஸ்பிஐ பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேவா? வீட்டில் இருந்துகிட்டே ஒரு நல்ல இன்கம் எடுக்க முடியும் உங்கள் ஃப்ரீ டைமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம இல்லை எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இப்போ எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக தருவாங்களா அப்படின்னு நிறைய கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கெல்லாம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? இப்போ எஸ்பிஓ முறைப்படி எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நம்ம முறைப்படி எல்லாத்துக்கும் பேமெண்ட்டு தந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ எஸ்பிஓக்குள்ளார வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டு எவ்வளோ இன்கம் எடுக்கலாம், அப்புறமேல அப்கிரேட் பண்ணால் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனி தான். ஓகேவா? எஸ்பிஓ அப்படிங்கிறது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு எல்லாமே முறைப்படி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படின்னு போட்டு அந்த கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட். இங்கே பாருங்கள், கவர்மெண்ட்டோட சிம்பிள். இது மாதிரிலாம் பொய்யான சிம்பிள்லாம் போட்டு நம்மளால் சர்டிஃபிகேட் அடிக்க முடியாது. ஓகேவா? ஒன்றா கேட்பீங்க கமெண்ட்டில், நீங்கள் பொய்யா அடிச்சிங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் இதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் போய் நீங்கள் வேணால் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஒரு நல்ல கம்பெனி இந்தியாவில் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான விஷயம். அதுவும் பேமெண்ட்டு ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அபூர்வமான விஷயம். ரெண்டாவது விஷயம் ரீஃபண்ட். ஓகேவா? ரீஃபண்ட் இப்போ ஜாயின் பண்ணிங்களா, பிடிக்கலையா, இந்த ரீஃபண்ட் வாங்கிக்கோ அப்படின்னு எங்கள் கம்பெனி எஸ்பிஓ மட்டும்தான் சொல்லுது. அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கம்பெனிலையும் போய் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ரீஃபண்ட் அப்படிங்கிற பேச்சுக்கே அங்கே இருக்காது. ஓகேவா? இப்போ நீங்களே ஒருத்தவங்கள்ட்ட 10,000 கடன் கேட்டிருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தரேன்பாங்களே ஒழிய ஒன்று பகை உண்டாகும், இல்லாட்டி மூஞ்சி எழுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் எஸ்பிஓவில் மட்டும்தான் ரீஃபண்ட் தராங்க. உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை உங்களால் வேலை செய்ய முடியலையா, அதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ரீஃபண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதையும் முறைப்படி அவங்க தந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஜிஎஸ்டி. ஓகேவா? ஜிஎஸ்டி வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் இங்கே பாருங்கள், ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிட்டட்னு போட்டிருக்குதுல்ல, இங்கே பாருங்கள், எல்லா சர்டிஃபிகேட்டுக்குமே முறைப்படி வாங்கி வச்சுருக்காங்க. இதோட என்ன உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்? ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிட்டட்னு இருக்குது பாருங்கள். இந்த அட்ரஸ் வேணால் இருக்குது. ஓகேவா? கம்பெனி எங்கே இருக்குது அப்படிங்கிறத அட்ரஸ் கூட கொடுத்துருக்குறோம். அங்கே போய் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேலு கூட நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணலாம். இப்போ எஸ்பிஓட சரிப்பா இதெல்லாம் ஓகே, எஸ்பிஓ எங்கே இருக்குது, இல்லை எங்கே இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்டோம். இல்லை எஸ்பிஓட பிக்சர் ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் கேட்பீங்க. அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஸ்பிஓவில் 2023. ஓகேவா? நாங்கள்லாம் ஜாயின் பண்ண டேட்டு இயர் அது. அப்போ இந்த கம்பெனி இப்படி தான் இருந்துச்சு. இன்னும் 2018 சின்னதாக ஒரு நெட் சென்டர் மாதிரி வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களோட விடாப்பிடியான உழைப்பும் நம்பிக்கையும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான உழைப்பும் தான் இவ்வளோ பெரிய லெவலுக்கு அவங்கள உயர்த்தி விட்டுருக்குது. ஓகேவா? எஸ்பிஓ கம்பெனி ஆஃபீஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள், அது படிப்படியாக உயர்ந்து எப்படி வளர்ந்து நிற்கிது பாருங்கள். இன்னமும் இதோட அடுத்த லெவலுக்கு போகும் கம்பெனி. அது மட்டும் நாங்கள் உண்மையாக ஆணித்தனமாக நம்புவோம். எனக்கு இன்னும் பிக்சர் பெருசாக இருக்கும். நான் கொஞ்சம் சின்னதாக தான் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய
யூடியூப் கவர். ஓகேவா? இங்கே பாருங்கள், உள்ளே இப்படி தான் இருக்கும். பிக்சர்லாம் பாருங்கள். சரியா? இப்போ வந்து எஸ்பிஓவில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட்டு வந்து வெளியில் போய்கிட்டு இருக்கு, எவ்வளோ அமௌண்ட்டு வந்து மக்களுக்கு எல்லாம் ப்ராப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எஸ்பிஐ வந்து 2023. ஓகேவா? நாங்கள்லாம் ஜாயின் பண்ண டேட்டு இயர் அது. அப்போ வந்து இந்த கம்பெனி இப்படி தான் இருந்துச்சு. இன்னும் வந்து 2018லலாம் சின்னதாக ஒரு நெட் சென்டர் மாதிரி வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களோட விடாப்பிடியான உழைப்பும் நம்பிக்கையும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான உழைப்பும் தான் வந்து இவ்வளோ பெரிய லெவலுக்கு அவங்கள வந்து உயர்த்தி விட்டுருக்குது. ஓகேவா? எஸ்பிஓ கம்பெனி ஆஃபீஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள், அது படிப்படியாக உயர்ந்து எப்படி வளர்ந்து நிற்கிது பாருங்கள். இன்னமும் வந்து இதோட வந்து அடுத்த லெவலுக்கு போகும் கம்பெனி. அது மட்டும் நாங்கள் வந்து உண்மையாக ஆணித்தனமாக நம்புவோம். எனக்கு வந்து இன்னும் பிக்சர் வந்து பெருசாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் எடுத்து வச்சுருக்கேன் என்னோடய யூடியூப் கவர். ஓகேவா? இங்கே பாருங்கள், உள்ளே இப்படி தான் இருக்கும். பிக்சர்லாம் பாருங்கள். சரியா? இப்போ வந்து எஸ்பிஓவில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட்டு வந்து வெளியில் போய்கிட்டு இருக்கு, எவ்வளோ அமௌண்ட்டு வந்து மக்களுக்கு எல்லாம் ப்ராப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? வெப்சைட் இதுதான். ஓகேவா? sbo.digimart.org.in அப்படிங்கிற வெப்சைட் இது. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த உள்ளே போனீங்க, அந்த லிங்கை டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இதை போய் நீங்கள் டச் பண்ணுங்கள். அவர் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத வந்து டச் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ வந்து எஸ்பிஓக்குள்ளார நீங்கள் வரும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜாயினிங் ஃப்ரீ. ஓகேவா? டியூரேஷன் 10 days ஒன்லி தான். இதில் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறது 10 days மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். ஃப்ரீயாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க 10 days மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். டோட்டல் டெமோ இன்கம் வந்து 300 வந்தோன்னே நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். சர்வே வந்து ஒரு டாஸ்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மீடியா பூஸ்டரும் ஒரே டாஸ்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 50 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ரெஃபரல் இன்கம்மாக 50 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், டாஸ்க்கு இன்கம்னு போட்டு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் படிச்சுக்குங்க. ஓகேவா? இதெல்லாம் படிச்சுக்குங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 600 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ப்ரீ பிளான்லேருந்து அவங்க அப்கிரேடு பண்ணியிருந்தாங்கன்னா, பைமோடு எலக்ட் மெம்பர்லாம் ஆயிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 600 ரூபா கிடைக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இவங்க இந்த இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்துக்குங்க. 10 days மட்டும்தான் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். அப்புறமேலு பைமோடு இ-காமர்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடில் அந்த நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்குங்க. ஓகேவா? எலிஜிபிலிட்டி வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு எந்த ஃபிக்ஸட் டைம் உங்களுக்குன்னு வந்து ஃபிக்ஸட் டைம்லாம் கிடையாது. இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு எந்தவித டைமும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து பேசிக்கான வந்து மொபைல் நாலேஜ் இருந்தாவே போதும். இப்போ வந்து அதில் வந்து மொபைலில் வந்து ப்ரௌசிங் பண்ண தெரிஞ்சால் அந்த நாலேஜ் இருந்தாவே போதும். ஓகேவா? இதெல்லாம் ஈஸியான ஒரு விஷயந்தான். நீங்கள் வந்து அப்கிரேடு பண்ணி பைமோட் மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து வந்துடுவீங்க. இப்போ வந்து வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், 6500 ரூபா பே பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். பைமோடு எலைட் மெம்பர்ஷிப்பாக ஆயிடுவீங்க. ஓகேவா? இதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத எல்லாமே இங்கே பொறுமையாக நான் வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன். பொறுமையாக படித்து பார்த்துக்குங்க. ஓகேவா? படித்து பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களால்
குறை சொல்லாமல் எஸ்பிஓவில் ரன் பண்ண முடியும். இப்போ வந்து 3 மாதம் ஓகேவா. அப்ளிகேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் ட்ரைனிங் பீரியட் வந்து 3 மந்த்து. 3 மந்த்தில் வந்து நீங்கள் வந்து 3 மந்த்து உங்கள் ட்ரைனிங் பீரியடில் மந்த்லி வந்து 2000 வந்தோடனே 2000 அபோவ் வந்தோடனே நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் வந்து 20 ரூபா கொடுப்பாங்க. டெய்லி வந்து 3 டாஸ்க் இருக்கும். நீங்கள் வந்து மந்த்லி வந்து இந்த சர்வே ஒப்பீனியன் அந்த இதில் வந்து 1800 வந்து மந்த்லி எய்ம் பண்ணிடுவீங்க. மீடியா பூஸ்டரில் வந்து 210 ரூபா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2010 வரும் ஓகேவா. நீங்கள் உங்களோட ட்ரைனிங் பீரியடில் இது மாதிரி நீங்கள் வந்து இன்கம் எடுப்பீங்க. அதுவே வந்து ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடில் வந்து நீங்கள் வந்து 3 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு அதே டாஸ்க்கு தான் ஓகேவா. அதே டாஸ்க்கு தான் எல்லாமே அதுதான் 12 டாஸ்க் தான் இருக்கும். இப்போ வந்து ஒரே ஒரு பூஸ்டர் மீடியா பூஸ்டர் தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, மந்த்லி வந்து 7410 இருந்து 10,000 வரையும் வந்து உங்களால் கண்டிப்பாக இன்கம் எடுக்க முடியும். நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் வந்து உங்களுக்கு 750 ரூபா கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸ்லேயே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும் ஓகேவா. இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2000 வந்தோடனே ஓகேவா, உங்களுக்கு 2000 வந்தோடனே நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். சார் நோட்டீஸ் போர்டில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத போதெல்லாம் நீங்கள் பார்க்காம 2000 வந்துருச்சா டக்குன்னு வித்ட்ரால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எண்ணி வந்து 10 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட அமௌண்ட்டு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்களே அதுவே வந்து இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லை 4 மெம்பர்ஸு 2 ரெஃபரல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து 2 ரெஃபரல் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே இன்ட்ரோ போனஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிடலாம். 5% அவங்கள்ட்ட இருந்து 5% உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா. இங்கே பாருங்கள், இதில் எல்லாம் என்ன எலிஜிபிள் ரெக்யூமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துக்குங்க. இதெல்லாம் உண்மையான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. எஸ்பிஓவில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ரெகுலராக சின்சியராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட்டு வந்து வேறு அளவுக்கு தான் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நாங்களாம் வந்து அப்படி தான் இருக்கிறோம். அதனால தான் எஸ்பிஓ வந்து அடுத்த லெவலுக்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது. அதனால் வந்து எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஐயோ நம்மளுக்கு வந்து வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ண எந்த விதமான சந்தர்ப்பமும் கிடைக்கலையே அப்படிங்கிறது மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. எஸ்பிஓவை வெளியிலேருந்து பார்க்காம உள்ளே இருந்து பாருங்கள். அப்போ தான் வந்து அதை வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா. அதனால தான் நான் சொல்கிறேன், எஸ்பிஓக்குள்ளார வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் சின்சியராக ஒர்க் பண்ணுங்களேன். அடுத்த லெவலுக்கு வந்து எஸ்பிஓ உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். எஸ்பிஓ பே அவுட்டெல்லாம் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளார வாங்க. இதில் எஸ்பிஓ பே அவுட்டெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் 1 by 1 நீங்கள் டச் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதில் வந்து இங்கே பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நிறைய பே அவுட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓல்டு மெம்பர்ஸ்க்கு நியூ மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பேவட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகேவா. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு பேவட் நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நியூவாக ஜாயின் பண்ணுறீங்க, எஸ்பிக்குள்ளார வரீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பேவட் கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கள. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ வந்து பழைய மெம்பர்ஸ்க்கு வந்து புது மெம்பர்ஸ்க்கு ஐடி டிஃப்ரெண்ட் ஆகும். இங்கே இப்போ புது மெம்பர்ஸ்க்கு வந்து எஸ்பிஓ பிஎம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ அமௌண்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 10 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்துடும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து லைவாகவே எல்லாமே காட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கே இவங்களாம் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணாங்க. ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி அமௌண்ட் எடுத்தவங்க இங்கே பாருங்கள். எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. வெளியில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்பாதீங்க. லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ ஜூலை 31 நேற்று அவங்களுக்குலாம் அமௌண்ட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு 10 டேஸ்க்குள்ளார அமௌண்ட்டு வரும்னு சொன்னேன்ல. வித்ட்ரா ரெக்வஸ்ட் இங்கே பாருங்கள், அவங்க வந்து 26ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, 31ஆம் தேதி வந்திருக்கு பார்த்தீங்கல்ல.
இது மாதிரி தான். நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 10 டேஸ்க்குள்ளார உங்களோட அமௌண்ட்டு வந்து கண்டிப்பாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். ஓகேவா? இங்கே பாருங்கள், லைவ், இதெல்லாம் லைவ். அதனால யாருமே வெளியில் உள்ளவங்க நம்பாமல் எஸ்பிஓ மட்டும் நம்புங்க. அப்புறம் நீங்கள் சரி நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்குன்னு வந்து ஒரு குரூப் வச்சுருக்காங்க. ஓகேவா? அந்த குரூப்பில் வந்து நீங்கள் எந்த விதமான கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இப்போ நானே என்னை நம்பி நீ வரீங்க அப்படின்னா நானும் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். அப்புறமேலு இப்போ வந்து இன்னொரு குரூப் இருக்குது. அந்த குரூப்லேயும் நீங்கள் வந்து உங்களோட டவுட்டு என்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். வாங்க காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எஸ்பிஓட ஆக்டிவ் மெம்பர்ஸோட குரூப்பு. ஓகேவா? இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள். இதில் தான் நீங்கள் வந்து என்ன டவுட் வேணாலுமே இங்கே கேட்டுக்கலாம். என்ன டவுட்டு எல்லா கமெண்டர்ஸுமே இங்கே வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ டக்குன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளார உங்களுக்கான ஆன்சரை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளாரே உங்களுக்கான ஆன்சர் எல்லாமே வந்துடும். அதனால் எஸ்பிஐக்குள்ளார வந்துட்டோம், நம்ம ஜாயின் பண்ணி விட்டோன்னா அவங்க வந்து நம்மளே மறந்துடுவாங்க. எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும், எப்படி நம்ம வந்து இன்கம் எடுக்கணும், யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்லாம் தயங்காதீங்க. எஸ்பிஐக்குள்ளார வந்துட்டிங்கனாவே நாங்கள்லேருந்து என்னை நம்பி வரீங்க அப்படின்னு நான்லேருந்து அப்புறம் டிஸ்கஸ் வித் எஸ்பிஓ ப்ரூஃப் இந்த குரூப்லேயும் நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்டுக்கலாம். அப்புறமேலு சார் வந்து ஒரு இடத்துல வந்து எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டு அப்படிங்கிற இடத்துல வந்து சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த இடத்துலையும் போய் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? இருங்க, அதையும் காமிட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டு. இதுதான் முக்கியமான ஒரு இடம். இப்போ வந்து ஆஃபீஸ்லலாம் பெரிய பெரிய ஆஃபீஸ்லலாம் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்களே, அதே மாதிரி தான் இது. இப்போ எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டுக்குள்ளார வந்து சார் ஆடியோ கொடுக்குறாங்க அப்படின்னா எப்போ ஆடியோ கொடுப்பாங்க, என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு மாதிரி நாங்கள் வந்து எப்போதுமே காத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா வந்து இப்போ எஸ்பிஓவில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இங்கே இருக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா தான் வெளியில் வந்து நிறையா பேர் பேசுகிறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எஸ்பிஓக்குள்ளார நோட்டீஸ் போர்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? சார் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். யாரையுமே நம்பி நீங்கள் வந்து இருக்காதீங்க. எஸ்பிஐக்குள்ளார இப்போ வெளியிலேருந்து பேசுகிறவங்க, தப்பாக பேசுகிறவங்களும் ரீஃபண்ட் வாங்கிட்டு போனவங்களும் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணாமல் இருந்தவங்க தான். அதனால் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயம். உங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. எஸ்பிஐ பற்றி வெளியில் யாராச்சும் குறை சொன்னால் கூட இதுதான் இப்போ சார் சொல்லியிருக்காங்க பாருங்கள், எஸ்பிஐவில் போய் கேளுங்க அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் சொல்ல முடியும். அதுக்கு வந்து இந்த தைரியம் வரணும் அப்படின்னா எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் வந்து சுருக்கமாக எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கேளுங்க, கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து sbo.digimart.org.in இதில் போய் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஐடி போடணும்னு நினச்சிங்கன்னா கூட என்கிட்ட ஐடி போடுங்க. உங்களுக்கான கைடன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு நான் வந்து உங்களை கொண்டுட்டு போகிறேன். உங்களுக்கான என்ன டவுட்டு இருந்தாலும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.